கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. போக்குவரத்து துறையில் வேலை தருவதாக லஞ்சம் பெற்றார் என தொடரப்பட்ட வழக்கு. சென்னையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் மயோனைஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஓராண்டுக்கு தடை. பாக்டீரியாக்களால் நோய் பரவ வாய்ப்பு இருப்பதால் தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் பகல் 1 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தேனி, நெல்லை மாவட்டத்திலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 48 மணி நேர கெடு விதித்ததால் இந்தியாவை விட்டு வெளியேறும் பாகிஸ்தானியர்கள். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம். பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் தள பக்கம் இந்தியாவில் முடக்கம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டம். முறையிட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ் கட்சி ஆலோசனை. கராச்சி அருகே ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் அரசு உத்தரவு. இந்தியாவுடனான உறவு பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிப்பு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் காயமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரன் டெல்லிக்கு அழைத்து வரப்படுகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த மேலும் 50 தமிழர்கள் பாதுகாப்பாக சென்னை திரும்பினர். மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்று காஷ்மீர் ஓட்டுநர்கள் தங்கள் உயிரை காத்ததாக பேட்டி. ஆனா எங்களை எல்லாமே சேவா கூட்டி போனதே அந்த டிரைவர்ஸ் உடனே டக்கு டக்குன்னு மாட்டு வண்டியில் கூட்டிட்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்க. எங்களை கொண்டு போய் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சயானிடம் மீண்டும் விசாரணை. கோவையில் சிபிசிஐடி முன்பாக ஆஜரானார். கடலூரில் ஆம்னி பேருந்தில் ஆவணமில்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். மன்னார்குடிக்கு பணத்தை எடுத்துச் சென்ற நபரிடம் காவல்துறையினர் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள். கிராமப் பகுதிகளில் சுற்றித் திரிவதால் விரட்ட வனத்துறை நடவடிக்கை. முகூர்த்த நாள் மற்றும் விடுமுறை தினங்களையொட்டி வார இறுதியில் 1170 சிறப்பு பேருந்துகள் சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பேச்சாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டல் குறித்து டெல்லி காவல்துறை விசாரணை. தொடர்ந்து 2வது நாளாக சரிந்த தங்கம் விலை. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 72,040 ரூபாய்க்கு விற்பனை. கேரளாவில் 7வது முறை முயற்சித்த போது யுபிஎஸ்சி தேர்வில் வென்ற செவித்திறன் குறைபாடுடைய பெண் 2 குழந்தைகளுக்கு தாயான நிலையில் 40வது வயதில் சாதித்தார். ஆப்பிள் மற்றும் மெட்டா நிறுவனத்திற்கு 5,480 கோடி ரூபாய் அபராதம். டிஜிட்டல் போட்டி விதிகளை மீறிய புகாரில் ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை. டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை சட்டப்படி தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் K ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. கடந்த ஏப்ரல் 8 முதல் 21ஆம் தேதி வரை வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் கடந்த 2017 முதல் 2024ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட 41 முதல் தகவல் அறிக்கைகள் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் அழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்கிட உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம், பார்களுக்கு உரிமை வழங்குவது தொடர்பாக 100 கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியது. சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் அரசு குற்றம் சாட்டியதாக கூறிய நீதிபதிகள் சட்டத்தின்படி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திடீர் சோதனைகளின் போது தகவல்கள் கசிவதை தடுக்க ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவது துன்புறுத்தல் ஆகாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். மாநில காவலர்கள் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை என்று கூறிய நீதிமன்றம் அரசு டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க முயல்வது துரதிருஷ்டவசமானது என்று கூறினர். டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்று கூறிய நீதிபதிகள் அது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறியது. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் சோதனை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்திய நீதிபதிகள் சட்டப்படி அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் ஆணையிட்டனர். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அவரது வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் ரெய்டு நடத்தியதோடு அவரை அதிரடியாக கைது செய்தது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை அடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் அமைச்சராக மீண்டும் பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து அவரது ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை மற்றும் அவரால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வித்யா குமார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவர் சமரசம் செய்த விதம் குறித்து கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜாமீன் வழங்கும் போது சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள தாங்கள் அவருக்கு உரிமம் வழங்கவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவி ஏற்க அனுமதி வழங்கவில்லை என விளக்கமளித்த நீதிபதிகள் மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்றும் அரசியல் சாசன பிரிவு 21 மீறியதன் காரணமாகவே ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் கூறினர். மேலும் ஜாமீன் மனுக்கள் மீது பிறப்பிக்கும் உத்தரவுகளை தவறாக பயன்படுத்தினால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என முடிவு செய்து செந்தில் பாலாஜி வரும் திங்கட்கிழமை தெரிவிக்க உத்தரவிட்டனர். இதனிடையே முடிவு எடுக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது.
இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது.